இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி போனதே ஒரு பெரிய நிம்மதி அப்படின்னு அப்படி ஒரு ஒரு இது வரும் பாருங்க. அதெல்லாம் இப்போ வந்து விருச்சிகராசி நண்பர்களுக்கு இருந்துருக்கும். குரு வராது, இதுக்கு மேலே என்ன வேணும்? தொழில் தொடங்குறதுக்குள்ள வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ இந்த பார்ட் டைம் ஒர்க்கெல்லாம் சக்ஸஸ் ஆகும். வெளிநாடு வாய்ப்புகள்லாம் கதவை வந்து தட்டும். இப்போதைக்கு வீடு இடம் வாங்குறதுல பேப்பரை 1க்கு 100 முறை செக் பண்ணி வாங்கிக்கணும். இது எப்படி ரைட் ஆர் ராங் எப்படி எல்லாம் பார்த்துட்டு வாங்கிக்கணும். ஜூன் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு டைம் நல்லா இருக்குது. 10 வருஷமாக படாத பாடுபட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியாது சார். 4ஆம் இடத்துல இப்போ ராகு உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த ஒரு மூவ்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் தடங்கள் ஆகும். இந்த பலன் வந்து நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் இருக்க போகுது இல்லையா. ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்துக்கு மேலே வழக்குகள் பிரச்சனை. இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைய போகுது? கடகராசிக்கு ஒரு பலன் சொன்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதாவது அஷ்டம சனி போனதே உங்களுக்கு ஒரு பெரிய நல்லதுன்னு சொன்னேன். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி போனதே ஒரு பெரிய நிம்மதி. வாடா அப்படின்னு அப்படி ஒரு ஒரு இது வரும் பாருங்க. அதெல்லாம் இப்போ வந்து விருச்சிகராசி நண்பர்களுக்கு இருந்துட்டு இருக்கும். இந்த காலகட்டத்தில் அரசாங்க உத்தியோகத்தில் பேங்க்கில் வேலை எதிர்பார்த்தவங்களுக்கு, பேங்க் எக்ஸாமுக்கெல்லாம் ஃபில் பண்ணுவாங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விருச்சிகராசி அன்பர்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இப்போதைக்கு வீடு இடம் வாங்குறதுல பேப்பரை 1க்கு 100 முறை செக் பண்ணி வாங்கிக்கணும். இது எப்படி ரைட் ஆர் ராங் எப்படி எல்லாம் பார்த்துட்டு வாங்கிக்கணும். ஜூன் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு டைம் நல்லா இருக்குது. 10 வருஷமாக படாத பாடுபட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியாது சார். எல்லாரும் சூப்பர்னு சொன்னால் சிரிச்சுப்பேன் நானே உள்ள. பட் இப்போ தான் உண்மையாகவே கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ணுறேங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும். எல்லா பொறுப்புகளும் தலையில் வரும். தான் எடுத்து பண்ணுற மாதிரி, டிசிஷன் எடுத்து பண்ணுற மாதிரி. இது நீங்கள் ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்தது அதெல்லாம் கிடைக்கும். பாக பிரிவினைகள்லாம் பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி சொந்த பந்தங்கள் பிரிந்து போனவங்களாம் ஒன்று சேருவாங்க. ரொம்ப ஒற்றுமையாக இருக்கவங்க பிரிஞ்சிருவாங்க. நான் சொல்கிறது சொந்த பந்தங்கள். யாரெல்லாம் எதிரி இருக்கோ நல்ல நேரம் வரும்போது ஓடிடுவாங்கல்ல, அந்த மாதிரி இப்போது வந்து கெட்டவர்கள் போயிடுவாங்க, நல்லவர்கள் வருவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் நிறைய. ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஹீட் பாடியாக இருந்துருக்கவங்க, இடுப்பு, அதே மாதிரி கிட்னி சம்மந்தமான விஷயங்கள், யூரினரி இன்ஃபெக்ஷன் சம்மந்தமான விஷயங்கள், இது மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். பெண்களுக்கு வந்துட்டு பிசிஓடி பிசிஓஎஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறது. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஹெல்த் கான்ஷியஸ்னஸ் நிறையா வேணும். அதில் வந்து ரொம்ப கவனமாக இருப்பது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். ஓகே, இந்த டைமில் வந்து தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா தொழில் தொடங்கலாமா? பெஸ்ட்டு. குரு வராது, இதுக்கு மேலே என்ன வேணும்? ஓகே, தொழில் தொடங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அப்பா தொழில் தொடங்கலாம்னு சொல்லலாம் சார். அப்பா வந்து சொல்லிட்டு இருக்காரு பேசாம நீ பண்ணுன்னு. எனக்கு வந்து இந்த ஹாபி இதை வந்து தொழிலாக பண்ணலான் இருக்கேன். நான் வந்து டான்ஜூர் பெயிண்டிங் சூப்பராக பண்ணுவேன் சார். நான் வந்து இந்த ஆர்ட் கற்றுக்கிட்ட இதை பண்ணலான் இருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா கராத்தே இது சார் நான் படிச்சுட்டேன் சார். பேசாம காலையில் சாயந்தரம் சொல்லிக் கொடுக்கலான்ட்டு இருக்கேன் சார். பார்ட் டைமாக சொல்லிக் கொடுக்கலான்ட்டு இருக்கேன் சார். ஸோ இந்த பார்ட் டைம் ஒர்க்கெல்லாம் சக்ஸஸ் ஆகும். வெளிநாடு வாய்ப்புகள்லாம் கதவை வந்து தட்டும், கமான்னு சொல்லும். அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய தன்மைகள்லாம் இருக்குது விருச்சிக ராசி. ஸோ இதெல்லாம் ஓகே தான். இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இப்போ தனிப்பட்ட ராசிக்கு நான் சொன்னேன். பட் ஆனால் இது பொதுவாக இருக்கக்கூடிய இப்போ கொரோனா மாதிரி காலம் வந்துடுச்சு. ஸோ அப்போ வந்து பாதிக்கும்ல, அப்போ எல்லாத்துக்கும் பாதிக்கிற மாதிரி இவங்களுக்கும் பாதிக்கும். பட் ஆனால் என்ன, கொஞ்சம் இவர்களுக்கு சேஃபர் சைடாக இப்போ கேம் விளையாடுவாங்க. ஒரு விஷயத்தை வந்து நல்லா முந்திலாம் புரியாமல் இருக்கும், இப்போ அப்படி இல்லை. யார்கிட்ட எப்படி பேசுன்னு ரொம்ப நல்லா கற்றுப்பாங்க. ஓ இதுக்காக தான் பேசுகிறீங்களா அப்படின்றத நல்லா தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கிறது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஃபோனில் பேசும்போது கவனமாக இருக்கணும். எதை ஃபோனில் பேசுறது பேசப்படாது அப்படிங்கிறத கவனமாக இருக்கணும். ஏன்னா ரெக்கார்டும் ஆகும். ஸோ இதில் கவனமாக இருக்கணும். வேலை வாய்ப்புகள் எப்படி சார்? வேலை வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. இவங்களுக்கு நல்ல டாப்பில் வருவாங்க. நெக்ஸ்ட் லெவல் வரதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக இருக்குது. ஓகே, திருமண ஸ்தானத்தில் இவங்க என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதான். ஓகே, அம்மா அப்பா கல்யாணம் நோ 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 அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அப்படியே நோண்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா டைம் நல்லா இருக்குது. ஒரு வருஷத்தில் கல்யாணம் பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். குரு பலன் வந்தாச்சு. பொன் பொருள் சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா? பொன் பொருள்லாம் இவங்களுக்கு சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. இந்த சொன்னால் இப்போ தங்கமெல்லாம் வாங்குறதுலாம் அவுட் ஆஃப் டேட் சார், அதெல்லாம் வேண்டாம். பிளாட்டினத்துக்கு போயிடலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி புதுசாக பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு அது அந்த ஜெம் ஸ்டோன்ஸு, இந்த பழைய பொருட்களாக சேர்ப்பாங்க பார்த்தீங்களா. எனக்கு வீட்டில் ஃபுல்லாக வுட்டாக இருக்கணும் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வீட்டெல்லாம் ஃபுல்லாக ஒயிட்டாக வீட்டு இருக்கணும் சார் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு பேஷன் ரிலேட்டடாக அப்படியே அதெல்லாம் சேகரித்து அதன் மூலமாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. கார் ரேசிங்கில் இருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க, இங்கேருந்து நான் லடாக் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் போகிறவங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால்
தன்னுடைய டயத்தை வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டாக கொண்டு வரணும், யாரும் பண்ணாத நான் பண்ணணும் அப்படிலாம் நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு, நான் வந்து பிஹெச்டி பண்ணணும், நான் வந்து டிராயிங்கில் வந்து கின்னஸ் ரெக்கார்டு பண்ணணும் ஓகே. பண்ணுறவங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்குது. சூப்பர். இப்போ கடனில் சிக்கியிருக்காங்க அப்படின்னா வெளில வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? இப்போ முதல்ல அதான் அடக்கி போகிறாங்க. ஓகே. அதுதான் ஃபஸ்ட்டு அவங்களோட ஒர்க்கு. கடன் ஆகவே படாது, நோ 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 நோன்ற எண்ணத்தில் இருப்பாங்க. பட் தள்ளும், ஆனாலும் ஜெயிச்சு வந்துடுவாங்க. ஸோ இப்போது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்றீங்க. நிறைய பேர் வந்து பார்ட்னர்ஷிப்பில் போயிட்டு ஏமாறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இவங்க வந்து மணி இல்லை, நான் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணுறேன்னா பண்ணலாமா? இப்போல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாது. இப்போ வந்து நீங்கள் அவங்ககிட்ட நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, ஆக்சுவலி நான் உங்களுக்கு அண்ணா மாதிரி தம்பி மாதிரி நம்பல மாட்டாங்க, ஏன்னா பட்டு புரிஞ்சிருப்பாங்க. ஓகே. அதனால் இப்போதைக்கு அவங்ககிட்ட என்ன எமோஷனாக பேசினாலும் நம்ப மாட்டாங்க. ரிச்சிராசி அன்பர்கள் தெளிவாக இருப்பாங்க, கோலை ஃபிக்ஸ் பண்ணி ஃபோக்கஸை ஃபிக்ஸ் பண்ணி ஓடுறதுக்கு இப்போ ரெடியாக இருக்கும். ஆனால் அது சில தடங்கள்லாம் வரும், அதையும் சொல்லிடுறேன் நான். என்ன காரணம் அப்படின்னா, ராகுக்கு இது டிசம்பர் மாதத்துக்கு மேலே மாறுறாரு. ஓகே. 4ஆம் இடத்துல இப்போ ராகு உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த ஒரு மூமெண்ட்டெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் தடங்கள்லாம் வரும். மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இப்போ நம்ம இந்த பலன் வந்து நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் இருக்க போகுது இல்லையா. ஆஃப்டர் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதத்துக்கு மேலே வழக்குகள் பிரச்சனைகள்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கும். வழக்குகள் பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கவனம் வரும். மற்றவருக்கு யாராவது சப்போர்ட் பண்ணும்போது என் ஃப்ரெண்டை போல் யார் இருப்பான்னு கேட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது, அதை தான் தப்பு பண்ணியிருப்பார். அப்புறம் நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம மாட்டிப்போம். ஸோ இந்த விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும். நண்பன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாட்டிக்கூடாது. ஓகே. இப்போ நிறைய பிரச்சனை வருது, இல்லை நிறைய விஷயங்களை செய்யணும் அப்படின்னா இந்த கடவுளை வழிபட்டுட்டு பண்ணுங்கள். நினைக்கிறது எல்லாமே சக்ஸஸ் ஆகும்னா இந்த கடவுள் வழிபாடு. மலை கோயில் முருகப்பெருமான், சிவபெருமான் வழிபாடு ஓகே, விசேஷமான வழிபாடு. விருச்சிகராசி நண்பர்களுக்கு இந்த வேண்டுதல்லாம் இருந்தால் நிறைவேற்றக்கூடிய காலம் அது. ஓகே. ஏதாவது பிரார்த்தனையெல்லாம் இருக்கும்ல, நான் திருப்பதிக்கு வேண்டின்னு இருக்கேன், நான் வந்து இது நடந்ததுன்னா மொட்டை அடிக்கலான்னு வேண்டின்னு இருக்கேன், பட் இன்னும் பெண்டிங் இருந்துருக்கு, இந்த மாதிரி வேண்டுதல் இருந்தால் நிறைவேற்றக்கூடிய காலம் இது. ஓகே. சூப்பர் சார்.